வணக்கம் மக்களே! என்னடா பொட்டி கடக்கார மாரி பேக்கிரவுண்ட்ல சிகரெட்டோட ஆரம்பிக்கிறானே அப்டின்ட்டு பல நண்பர்களோட நெனைப்பும் அது இருக்கலாம். ஆனா, இந்த வீடியோல நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ண போறதே சிகரெட்ட பற்றியான அப்டேட்ஸா தான் வந்து இருக்க போகுது. குறிப்பா ஐடிசி நிறுவனத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னடா விஷயம் அப்டின்னா, தம்ப்நெயில்லயே பலருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ, இப்ப கவர்மெண்ட் என்ன நெனைக்கிறாங்கன்னா, சிகரெட் மேல டாக்ஸ கன்னா பின்னான்னு போடலாம் அப்டிங்கிற ஒரு ஐடியாக்கு வந்திருக்காங்க. குறிப்பா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ சிகரெட் வந்து இனி அஃபோர்டபுளா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாசகத்த முன்வைக்கிறாங்க. ஸோ இதனால ஒரு 400% வரைக்கான ஒரு டாக்ஸ சிகரெட் மேல போடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து வலுவடைஞ்சு வந்துட்டுருக்கு. 400% டாக்ஸ் போட்டாங்கன்னா, ஐடிசியோட கிங்ஸ் இப்ப ரூ. 18ல இருக்கு. அது ரூ. 72க்கு பார்த்தீங்கன்னா போயிரும். ஸோ ரூ. 72 குடுத்து கிங்ஸ் எவனாச்சும் வாங்குவானான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்காம இருந்தா, ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கு பெரிய அளவுக்கு வந்து அடி விழும். ஸோ உங்களுடைய லாபமும் வந்து சரிவடையும். ஐடிசிய பொறுத்தவரைக்கும் என்னதான் எஃப்எம்சிஜி இருக்கு, அக்ரி இருக்கு, பேப்பர் இருக்குன்னாலும், ஸோ இத எல்லாத்தையும் தாண்டி சிகரெட்ல இருந்து தான் பெரிய அளவுக்கான லாபமும் சரி, வருமானமும் சரி, இந்த நிறுவனத்துக்கு வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு அடி விழுந்ததுன்னா, ஐடிசிக்கு அது மரண அடியா வந்து இருக்கும். ஆனா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ சில பேர் வந்து நினைக்கலாம், என்னங்க என்னதான் சிகரெட் பிரைஸ் ஏத்துனாலும், சிகரெட் வாங்கி அடிக்க தானே போறாங்க அப்படின்ட்டு நினைக்கலாம். நானும் அப்படிதான் வந்து சொன்னேன் இதுக்கு முன்னாடி. ஸோ டாக்ஸ் ஏத்துனாலும் தம் அடிக்கிறவன் தம் அடிச்சுட்டு தான் இருப்பான்ட்டு. ஆனா, ஸோ ரூ. 18 இருக்கக்கூடிய கிங்ஸ ரூ. 25க்கு ஏத்துனா வாங்கி அடிக்கிறவன் அடிப்பான். ஆனா ரூ. 18 இருக்கக்கூடிய சிகரெட்ட ரூ. 72க்கு உயர்த்துனா எவன் கிங்ஸ் வாங்கி அடிப்பான்? ஸோ ஆல்டர்னேட் சிகரெட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்மக்கிள்டு சிகரெட் திரும்ப வந்து ஒரு பெரிய பூம் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எனக்கே நல்லா ஞாபகம் இருக்கு. அரவுண்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ இந்த சிகரெட் இந்த ஸ்மக்கிள்டு சிகரெட்ட வந்து ஒழிச்சு விப்பாங்க. இந்த கிங்ஸு மற்றபடி லீகலா இருக்கக்கூடிய சிகரெட் எல்லாம் கூட இருக்கும். ஆனா இந்த ஒளிச்சு வச்சு வைக்கக்கூடிய சிகரெட்டான பிளாக்கு, அப்புறம் கரம் அப்படின்ட்டு ஒரு சிகரெட்டு, நெக்ஸ்ட்டு மாண்ட் அப்படின்ட்டு ஸ்லேட் பென்சிலாட்டம் இத்துணூண்டு ஒரு சிகரெட் இருக்கும். ஒல்லியா கொஞ்சம் பெருசா வந்து இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சீப்பான ஒரு சிகரெட். பட் நம்ம வெளிய பார்க்கும்போது, அது ஏதோ வந்து ஒரு காஸ்ட்லியான சிகரெட் மாரி வந்து தெரியும். ஆனா ரொம்ப சீப். 20 சிகரெட் இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 60 ரூ. 50 கிட்ட தான் வந்து இருக்கும். அது போக கிங்ஸ் சைஸுக்கே கிங்ஸ் மாரியே ஒரு சிகரெட் இருக்கும். அது வெறும் ரூ. 2 கிட்ட பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாரி எக்கச்சக்கமான ஸ்மக்கிள்டு சிகரெட் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல, நம்ம ஊர்லயே புழக்கத்துல இருந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ கரமெல்லாம் இன்னும் வித்துட்டு தான் இருக்காங்க. பிளாக் எல்லாம் இன்னும் வந்து வித்துட்டு தான் இருக்காங்க. ஸோ புழக்கத்துல இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வந்து அ ஸ்ம தடுக்க முடியுமா கஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா, டெஃபினட்டா வந்து தடுக்க முடியாது. இந்த டாக்ஸ் உயர்வு இருந்ததுன்னா, இந்த கஸ்டம் சிகரெட் வந்து அதாவது ஸ்மக்கிள்டு சிகரெட் இன்னும் வந்து அதிக அளவுக்கு, பெரிய அளவுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது ஐடிசியோட சிகரெட் சேல போட்டு பார்த்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஸோ அதனால இத வந்து நம்ம க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணணும். மேபி இது பண்ணுனாங்கன்னா, ஸோ அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்? நம்ம என்ன மாரியான ஒரு முடிவு எடுக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் இப்பவே ஒரு நல்ல திட்டத்த தீட்டி வச்சுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருங்க. ஐடிசிய பொறுத்தவரைக்கும் நம்ம ரீசென்ட்டா வந்து இந்த HUL பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒரு லார்ஜ் கேப் பங்குல நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்டின்ட்டு. பட் பலரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஸோ எஃப்எம்சிஜில நம்ம ஐடிசி பக்கம் தாங்க போணும். ஐடிசி தான் வந்து லோ பிஇல இருக்கு அப்டின்ட்டு வந்து ஒரு ஆர்கியூமென்ட்ட வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ நீங்க தாராளமா வந்து போய்க்கலாம். நான் வந்து ஐடிசியும் ஃபோக்கஸ் பண்றேன்னு நண்பர்களுக்கு தெரியும். HULயும் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். பட் இந்த 2 தேர்வுல பலரோட தேர்வும் ஐடிசி பக்கம் இருக்கு. ஸோ எந்த தவறும் இல்ல. பட் ஐடிசி பியூர்லி நாட் அ எஃப்எம்சிஜி கம்பெனி. ஸோ ஐடிசி மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த சிகரெட் கம்பெனி தான். இதிலருந்து வரக்கூடிய லாபம் தான் மெயினான லாபமே தவிர, எஃப்எம்சிஜிலலாம் அவங்க பண்ணக்கூடிய லாபம் சொற்ப அளவான ஒரு லாபம் தான் இவங்களுடைய டோட்டல் லாபத்தில. ஆனா, HUL ஒரு எஃப்எம்சிஜி ஜெயண்ட் அப்டின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க ப்ராடக்ட்ட அடிச்சுக்கிற அளவுக்கு இன்னும் பெரிய அளவுக்கான ப்ராடக்ட் அவங்க கூட போட்டி போடுற அளவுக்கான ப்ராடக்ட் வந்து பலரும் வந்து நெருங்க முடியாம தான் வந்து இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல அவங்க தான் லீடர்ஷிப் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு இடம் கிடைக்கும்போது நான் அதில வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதில எந்த விதமான ஒரு எனக்கு சந்தேகமும் இல்ல. ஸோ நீங்க பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய ஒரு விருப்பம் தான். ஸோ நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணலாம். ஸோ நீங்க எல்லாரும் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, கடந்த 5 வருஷத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து வச்சுட்டு ஐடிசி ரூ. 130 இருந்தது, ரூ. 150 இருந்தது. எந்த அளவுக்கு ஏறி இருக்கு. ஆனா இந்துஸ்தான் யூனிலீவர் வந்து ஏறவே இல்லையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட தான் வந்து பலரும் வைக்கிறாங்க.
சரி 5 வருஷத்தோடது எடுத்து பார்க்குறீங்க, 10 வருஷத்தோடது எடுத்து பாருங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் HULஓடது. ஸோ உங்களுக்கு டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால நமக்கு எது சாதகமா இருக்குமோ, அத எடுத்து வச்சுட்டு ஆர்கியூமென்ட் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஸோ உங்கள நான் இந்த இடத்துல எங்கேயுமே வற்புறுத்தவும் இல்ல. ஸோ என்னுடைய ஒரு விருப்பத்த நான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஐடிசில மேபி ஏதாச்சு இப்ப சொல்ற மாரியான சம்பவம் ஏற்படுதா அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த பிஎஸ்யூ பவர் கம்பெனிஸ் அதாவது இந்த என்டிபிசி சோலார், அதுக்கப்புறம் என்ஹெச்பிசி இந்த மாதிரியான ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனிஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, ஸோ நிலத்தை வந்து கையகப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கலை வந்து தவிர்க்கிறதுக்காக. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் கம்பெனிஸ் அதாவது இந்த பவர் ஜெனரேஷன் கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது கோயம்புத்தூரை சேர்ந்த ப்ரொப்பல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ இந்த சிம்பல் பார்க்கும்போது என்ன மாரி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பட் இது கோயம்புத்தூர்ல சூலூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ சூலூர் பலருக்கும் வந்து தெரியும். ஆனா இந்த கம்பெனி அங்க எங்க இருக்குன்னு எனக்கெல்லாம் வந்து தெரியாது. ஸோ இப்ப தான் வந்து நானும் கேள்விப்படுறேன். ஆனா கோயம்புத்தூர சுத்தி கொஞ்சம் அவுட்டர்ல பல கம்பெனிஸ் இந்த மாரியான கம்பெனிஸ் எல்லாம் நெறையா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ட பார்த்தீங்கன்னா, இவங்க டெவலப் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்ட பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டா இருக்கு. இந்த நிறுவனம் எல்லாம் எதுக்கு இப்ப நீ எடுத்துட்டு வர? அப்படிங்கிற ஒரு கேள்வி நண்பர்களுக்கு வந்து இருக்கலாம். ஆனா, மேபி இந்த நிறுவனம் நாளைக்கு லிஸ்ட் ஆகலாம். இப்ப இவங்க என்ன ரெவென்யூ பண்றாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 1800 கோடி கிட்ட வந்து ரெவென்யூ பண்றாங்க. ஸோ இந்த 1800 கோடி ரெவென்யூல ஒரு 175 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கோட சேல்ஸ் ரெவென்யூவா வந்து இருக்கு. இப்போ இவங்க என்ன நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரக்கோட சேல்ஸ நாங்க டபுள் ஆக்க போறோம். 350 கோடியா வந்து நாங்க உயர்த்த போறோம் அப்படிங்கிற மாரி இந்த நிறுவனத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அகைன் வந்து ஒரு 500 கோடி அளவுக்கு நாங்க முதலீடு பண்ண போறோம் தமிழ்நாடுல அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பல்விதமான ப்ராடக்ட்ட விக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த மாரி கோயம்புத்தூர சுத்தி நெறைய நிறுவனம் இருக்கு. உதாரணத்துக்கு கிராஃப்ட்ஸ்மேன் இது ஐபிஓல வரும்போது, ஸோ நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு சரி இது அப்புறம் வாங்கிக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லூஸ்ல விட்டேன். பட் அது அங்கருந்து எவ்வளவோ பெரிய ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சு. ஸோ இந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க பல பேருக்கு வந்து கிராஃப்ட்ஸ்மேன் வந்து தெரியும். ஒரு தரமான ஒரு கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்ப 7000 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி பங்குகள் எல்லாம் நம்ம முன்கூட்டியே வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வையா இருக்கு. ஸோ அந்த மாரி ஸ்டடி பண்ணி மேபி நாள பின்ன ஏதாச்சும் ஒரு ஐபிஓ வராங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ இந்த மாரி பங்குகள்ல நம்ம ஒரு என்ட்ரி போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு இத பற்றியான புரிதல் ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு இதில பார்க்கும்போது, ஸோ நம்ம பாட்டுக்கு தைரியமா ஒரு முடிவு எடுக்கலாம். யாருக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். யாரோட ஒரு 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 அனாலிசிஸ்க்காகவும் நம்ம காத்துட்டும் இருக்க வேண்டாம். ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம், தொடர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய நிறுவனமா இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ட்ரக் பண்ணக்கூடிய கம்பெனி இங்க ஓரத்தில வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தி மூலியமா தான் எனக்கு வந்து தெரியுது. டெஃபினட்டா சூலூர் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, நண்பர்களுக்கு இந்த நிறுவனத்த பத்தி தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கும் சூலூருக்கும் ரொம்பவே வந்து தூரம். கிட்டத்தட்ட எப்படியும் 30லேருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயம். இந்த மாரி கோயம்புத்தூர்ல பல கம்பெனிஸ் இருக்கு. சல்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிய பற்றி கூட நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அத பற்றி நம்ம பிசினஸ இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதற்கான தேவை ஃபியூச்சர்லயும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, நம்ம அத பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்கமிங் வீடியோஸ்ல. அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாடல்ஸ் வந்து 26ல லான்ச் பண்ண போறாங்க. ஒண்ணு பிரெஸா வந்து இருக்கு. ஸோ பிரெஸாவோட ஃபேஸ் லிஃப்ட் இருக்கு. 2வது விட்டாரா இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ராங்க்ஸோட ஃப்ளக்ஸ் ஃபியூயல் இந்த எத்தனால்ல 85% எத்தனால்ல ஓடக்கூடிய ஒரு கார வந்து லான்ச் பண்ண போறாங்க. அடுத்தது இன்னொரு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதுதான் இந்த ஒய்எம்சி அப்படிங்கிற ஒரு வண்டி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது இந்த எர்டிகாவோட எலக்ட்ரிக் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஒய்எம்சி அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டி அடுத்த வருடம் லான்ச் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இந்த வண்டியோட பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா வரணும். ஏன்னா, இப்போ மஹிந்திரா எக்ஸ்இவி 9e அப்படிங்கிற ஒரு ஈவிய வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட பிரைஸே வெறும் ரூ. 19,00,000 கிட்ட தான் இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் ஒரு ரூ. 15,00,000 கிட்ட இருந்ததுன்னா, ஓகேவான ஒரு விலையா வந்து இருக்கும். மேபி அதுக்கு ஈக்குவலாலாம் விலை கொண்டு வந்தாங்கன்னா, டெஃபினட்டா இது விக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து கம்மியா வந்து இருக்கும். ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் கூட ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இது மாருதி சுசுகி கிட்ட இருந்து வந்த அப்டேட்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சில புது இன்ஃபர்மேஷனையும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்க போட்டு விடுங்க. ஸோ அதே மாரி புதுசா வர நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!